இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தில், கஷ்டத்தில் அனைத்தையும் இழந்திருக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாய், தாவீது வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தின் மூலமாக எப்படி திருப்பிக் கொள்ள முடியும் என்பதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்லாக்கில் படையெடுத்து தாவீதுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமார்த்திகள் தாவீதுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். தென்புறத்து சீமையிலிருந்து அமலேக்கியர் சிக்லாக்கு மேலே இறங்கி எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். தாவீது பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தனிமரமாய் நிற்கிறான். அவனுக்கு அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் போய்விட்டது. கூட இருக்கிற எல்லாம் மன கிளேசமானதுனால என்ன செய்ய போகிறோம் திக்கிட்டு கலங்கி தவிக்கின்ற நேரத்தில் அநேகர் கல்லை எடுத்து கொண்டார்கள், தாவீது மேல் கல்லெறிய வேண்டும் என்று. இப்படிப்பட்ட பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கும்போது ராஜாவாகிய தாவீதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஏனால் தேவனோடு கூட உறவில் நின்றிருந்த ஒரு தாவீது இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் உடனே அவர் செய்த காரியம் 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டேனோ. இவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று கல்லை எடுக்கும்போது இவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்படிப்பட்ட அமலேக்கியர் கொள்ளையாடி போய்விட்டார்களே, பிள்ளைகள் இல்லை, தனக்கு சொந்தமாக இருந்த எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக நிர்கதியாக நிற்கிறேன், என்ன செய்வேன் என்று அவன் தவித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இரண்டாவது அவன் செய்கிற காரியம், ஆண்டிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஆண்டத்தில் போயிட்டு விசாரிக்கிற 8வது வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நமக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள், இழப்புகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருக்குள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். 2வது பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஆண்டவர், இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற நான் என்ன செய்யட்டும், எங்கு போகட்டும், என்ன காரியத்தை நான் செயல்படுத்த ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் சரியான நமக்கு வழியை காண்பிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலோசனையின்படித்தான் தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே தாவீது அவன் பின்தொடர்ந்து போய், தாவீதோடு கூட 600 பேர் இருந்தார்கள். 600 பேர் கொஞ்ச தூரம் போனவொடனே 200 பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. 400 பேரோடு புறப்பட்டு போனால் 400 பேரில் இன்னும் 200 பேர் ரொம்ப சோர்ந்து விடாய்த்து என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. 200 பேரோடு கூட போயிட்டு இவர் அந்த அமலேக்கியரோடு கூட யுத்தத்தை செய்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறாய். 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அப்போ கர்த்தரிடத்தில் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நாம் யுத்தங்களை செய்வோம் என்று சொன்னால் நாம் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆக என்னென்ன இழந்திருக்கிறீங்களோ ஆண்டுக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டிடத்தில் விசாரித்து நீங்கள் கேட்டு செயல்படுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் சின்னதாகட்டும் பெரியதாகட்டும் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது உம்மிடத்தில் திடப்படுத்தி கொண்டு உம்மிடத்தில் விசாரிக்கும் போது நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் தாவீதுக்கு திருப்பி கொடுத்தது போல எங்களுக்கும் சகலத்தை நீங்கள் திருப்பி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்க நாங்களும் உமக்குள்ள திடப்படுத்தி கொண்டு உம்மிடத்தில் விசாரித்து செயல்படும் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. எல்லாவற்றையும் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.